ஒரு சின்னஞ்சிறிய அரசியல் இயக்கம் படிப்படியா வளர்ந்து அதிகாரத்தின் உச்சத்தை நெருங்கும்போது உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் அரசியல் கணக்கு கிடையாதுங்க. ரத்தமும் வியர்வையும் சிந்தி மேல வந்த ஒரு கட்சியோட மிக மிக எமோஷனலான ஒரு பயணம். குறிப்பா அதிகாரத்தை நெருங்கும்போது தலைவர்கள் எடுக்க வேண்டிய சில அதிர்ச்சிகரமான முடிவுகள் இருக்கே, அந்த திரைமறைவு போராட்டத்தை இந்த ஆழமான அலசல்ல நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற பெரிய பெரிய கேள்வி இதுதான். மக்கள் கிட்ட ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு, போன தேர்தல்ல ஜெயிச்சும் காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான வேட்பாளர்களுக்கு இந்த முறை ஏன் வாய்ப்பு மறுக்கப்படணும்? பொதுவா ஜெயிச்ச குதிரை மேல தானே எல்லாரும் பணம் கட்டுவாங்க. ஆனா இங்கே நேர்மாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த சஸ்பென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நாம உடைப்போம். மேலிடத்துல நடக்கிற அரசியலை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நேர களத்துக்கு போவோம். அங்க அடிமட்டத்துல தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். களத்தோட உண்மையான நிலவரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் தொகுதி வாரியா தேர்தல் பணிக்குழுக்கள் அமைச்சு தொண்டர்கள் எல்லாரும் அவ்வளோ உத்வேகத்தோட ஒற்றுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் தொண்டர்களுக்குள்ள ஒரு சின்ன பிளவு, ஒற்றுமையின்மை இருக்கிறதா சில புகார்கள் வந்திருக்கு. அதை பத்தின விசாரணையும் போயிட்டு இருக்கு. ஒரு மாபெரும் கட்சிக்குள்ள இயல்பா இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு தான் இது. இந்த முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி அதிகாரத்தை நோக்கி அந்த பயணம் நகரும்போது கட்சிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அது என்ன மாற்றம் தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. கட்சி வலுப்பெற அதிகாரத்தை நோக்கி நகர முன்னணி பொறுப்பாளர்களுக்கு இடையில போட்டி வலுக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்குன்னு கவனிச்சிங்களா? வளர்ச்சிங்கிறது எப்பவுமே பூங்கொத்துகளை மட்டும் கொண்டு வராது. அது கூடவே தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான உட்கட்சி போட்டியையும் சேர்த்தே கொண்டு வரும்ங்கிறது தான் நிதர்சனம். சரி, இந்த போட்டி எப்படி இவ்ளோ பெருசா உருவானது? இதோட வரலாற்றை ஒரு சின்ன டைம்லைன் மூலமா நம்ம பார்க்கலாம். 2001ல பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு நிக்க ஆட்களை தேடி பிடிச்சு நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அப்புறம் 2006ல போட்டி ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஆனா 2011 அப்புறம் 2016ன்னு வர சீட்டு கேட்கறவங்களோட எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்குச்சு. ஆனா 2021ல நிலைமை அப்படியே தலைகீழ். ஒரே ஒரு தொகுதிக்கு 10 பேர் எனக்கு உனக்குன்னு முட்டி மோதுற அளவுக்கு போட்டி விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஆட்களை தேடி அலைஞ்ச காலம் போய் வாய்ப்பு கேட்டு முற்றுகையிடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இது. இந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டி நிலவும்போது கட்சி தலைமை வேற வழியே இல்லாம ஒரு சில முடிவுகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. 5 இது வெறும் நம்பர் இல்லைங்க. பல பேரோட அரசியல் கனவுகளோட ஆயுட்காலம். ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சா அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும். இத்தனை வருஷமா உழைச்ச நமக்கு இந்த முறை கண்டிப்பா சீட் கிடைக்கும்னு ஆசையா காத்திருந்து அந்த வாய்ப்பு கை நழுவி போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான சூழ்நிலையில சீட் ஒதுக்கீட்டோட நிஜமான யதார்த்தம் என்ன? முதல் விஷயம், ஒரு பெரிய கூட்டணியில இருக்கும்போது கட்சிக்கு கிடைக்கிற மொத்த இடங்களே ரொம்ப குறைவுதான். ரெண்டாவது, அந்த சில சீட்டுகளுக்கு கட்சிக்குள்ள இருக்கிற டிமாண்டும் ரொம்ப அதிகம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மூணாவதா ஒரு கடுமையான முடிவு எடுத்தாகணும். அதுதான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. இது யாருக்கும் எதிரான தனிப்பட்ட தண்டனை எல்லாம் கிடையாது. கட்சி அமைப்பை உயிர்ப்போட வச்சுக்க தேவையான தவிர்க்க முடியாத ஒரு கட்டமைப்பு தேவை. இந்த கட்டாயத்தோட உச்சக்கட்ட எமோஷனல் முடிவு தான் இது. பொது தொகுதிகள்ல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கொள்கை முடிவுக்காகத்தான் ஏற்கனவே ஜெயிச்சு மக்கள் கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்கிற தம்பி ஷானவாஸ் மற்றும் தம்பி SS பாலாஜி, இவங்க 2 பேருக்கும் இந்த முறை வாய்ப்பு தர முடியாம போயிடுச்சு. இது ரொம்ப கசப்பான விஷயமா இருக்கலாம். ஆனா மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மையான அரசியல் யதார்த்தம் இதுதான். ஆனா இதுதான் உண்மைன்னு தெரியாம வெளியில நடக்கிற சலசலப்புகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே பல பேரும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதேதோ கற்பனையான காரணங்களை சொல்லி விவாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த செய்திகளோ வதந்திகளோ எதுவுமே உண்மை கிடையாது. ரொம்ப குறைவான சீட்டுகள்ல புதுமுகங்களுக்கு இடம் அளிக்கணுங்கிற அந்த தூய்மையான கொள்கை முடிவு மட்டும்தான் இங்க நிஜம். மத்தபடி சுத்தி நடக்கிற எல்லாமே வெறும் தேவையில்லாத இரைச்சல்கள் தான். இப்போ நாம எல்லாம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கட்சியோட அரசியல் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது புதுசா வரவங்களுக்காக ஏற்கனவே சாதிச்சவங்கள தியாகம் செய்ய சொல்லுதா? அதிகாரத்தை நோக்கிய பயணத்துக்கான விலை இதுதானா? அரசியலுங்கிறது வெறும் எண்கள் சம்பந்தப்பட்ட கேம் கிடையாது. அது மனித உணர்வுகளும் வலியும் மிகப்பெரிய தியாகங்களும் நிறைஞ்ச ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.